நண்பர்களை நான் ஒரு கதை சொல்றேன் உங்களுக்கு. உண்மையான சம்பவம். அது ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 25 வயசுல இருக்கும்னு வச்சுக்கோங்க. வீட்டுல சண்டை போட்டுட்டு அம்மாவோட செயின் வெளியே கழட்டி வச்சிருந்தது, வளையல், மோதிரத்தெல்லாம் தூக்கிட்டு ஒரு ஒரு ஊர் பக்கம் ஓடி போயிட்டு, சேர்க்கை சரியில்லை, ஓடி போய் அந்த ஊர்ல லாட்ஜில் ரூம் போடுறக்காண்டி நைட் ஒரு 10-10:30 மணிக்கு போய் இறங்கி லாட்ஜில் ரூம் போட்டுட்டு ரூம் கேட்டுக்கிட்டு இருக்கேன். அட்ரஸ் எல்லாம் கேட்கறாங்க. நான் இந்த ஊர் அப்படின்ட்டு. அப்பெல்லாம் நம்மளுக்கு ஆதார் கார்டுலாம் கிடையாதுல்ல. பக்கத்துல வந்து மஃப்டியில் இருக்கார் போல போலீஸ். வந்து அது என்னன்னு தெரில, கையோட பிடிச்சிட்டு சுருக்கமா சொல்லி முடிக்கிறேன். முதலாவது அவங்களுக்கு அடுத்து சொல்றேன். பாக்கெட்ல இருந்து என்னென்ன இருக்குன்னு சர்ச் பண்ணாரு லாட்ஜில் வச்சு. நானே என் நண்பரும் போயிருந்தோம். என்னோட காதலி, அந்த முன்னாள் காதலி எழுதியிருந்த ஒரு காதல் கடிதம் ஞாபகம் பாக்கெட்ல வச்சிருந்தேன். வச்சுட்டு என்னைய ஸ்டேஷன் கூட்டு போயிட்டாங்க. அந்த ஊர் ஸ்டேஷனுக்கு நைட்டே கூட்டு போயிட்டாங்க. என்னையா நண்பர் கூட்டு போயிட்டு ஜட்டியோட இல்லை ஹேண்ட் கப் போட்டு ஜன்னல்ல கட்டி போட்டு உட்கார வச்சிட்டாங்க. இன்ஸ்பெக்டரு ஒரு 1:30 மணிக்கு நைட் ரவுண்ட்ஸ் முடிச்சுட்டு வராரு. வந்தோடனே லவ் லெட்ரு, இந்த நகையெல்லாம் எடுத்து டேபிள்ல வச்சு அந்த மஃப்டியில இருந்த போலீஸ்காரன் இந்த மாதிரி பிடிச்சிட்டு வந்தோம் அப்படின்ற. என்ன கேள்வி கேட்டாங்க தெரியுமா என்கிட்ட? சரி ரைட்டு, லெட்டரை படிச்சு பார்த்துட்டு, நீங்க பாடியை எங்க போட்டீங்க கேட்டாங்க. பாடியா அப்படின்னு. என் நண்பரும் செட்டு போயிட்டாரு. இப்ப இல்ல, பாடியா என்ன பாடி அப்படின்னா, நீ ஒரு பொண்ணை காதலிச்சிருக்க, அந்த பொண்ணை கூப்பிட்டு வந்து கொண்டுட்டு பாடி அங்கேயே போட்டுட்டு நகை நட்டெல்லாம் தூக்கிட்டு வந்துட்டா அப்படின்னு கதையை ஃப்ரேம் பண்ணிட்டாங்க. முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். அன்னைக்கே கதை முடிகிறது. அப்படின்னால அடி ஜட்டியோட விட்டு அந்த விசாரணை படம் இருக்குல்ல, அந்த மாதிரி அடி விடிய வாங்குறான். விடிய வாங்கி காலையில ஜட்டியோட தான் ஹேண்ட் கப்ல கூட்டு வராங்க. அந்த ஊர் இங்க இருந்து ஒரு 400 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு இருக்கும்னு வச்சுக்கோங்க. அப்புறம் வீட்டுக்கு தந்தி அடிச்சு எங்க அப்பா வந்து அப்படியே வந்து காசுலாம் செலவு பண்ணி அந்த ஊர்ல இருக்க ஆளெல்லாம் பிடிச்சி வெளியே எடுத்தாங்க. அதை முழுசா சொல்றேன் உங்களுக்கு. இன்னும் நிறைய இதே மாதிரி என்னோட வாழ்க்கையில பல திருப்பங்கள்லாம் நடந்து இப்போ வரைக்கும் நான் உயிரோட இருக்கிறது காரணம் வந்து அந்த அண்ணாமலையார் கடவுள், அவரோட புண்ணியம் தான். சொல்றேன் நண்பர்களே, கேளுங்க, ஆதரவு தாங்க.